Hi friends, நான் உங்க சத்யா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் கண்டிஷனல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இஃப் அண்ட் எல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அந்த நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து நெஸ்டட் இஃப் அண்ட் தென் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா எல்ஸ் இஃப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் படிக்க போகிறோம். ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்க போது பார்த்தீங்க அப்படின்னா இஃப் நெஸ்டட் இஃப் எல்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இஃப் அப்படிங்கன்னா என்ன சொல்லி பார்த்துடலாம். ஸோ இஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுற, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஓட் போடுறதுக்கு எலிஜிபிள் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 18 இல்லை 18க்கு மேலே இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் ஒரு ஏஜ் வந்து ஒரு 25 நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அந்த ஏஜ் வந்து ஓட் போடுறதுக்கு எலிஜிபிளாக இல்லையா ஸோ அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாட் எலிஜிபிள் பிரிண்ட் ஆகணும், இல்லை வந்து எலிஜிபிளாக இருந்தாங்க அப்படின்னா எலிஜிபிள் பிரிண்ட் ஆகணும். ஸோ அது வந்து எப்போ நம்ம வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு இஃப் கண்டிஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு மாதிரி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். லெட் ஏஜ் ஈக்குவல் ஒரு 25 நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஏஜ் வந்து 25 சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இஃப் கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 18 இருக்கணும், ஓகேங்களா? 18க்கு மேலே இருக்கணும், சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 18 நான் கொடுக்குறேன். ஸோ என்ன மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா நாம் கொடுக்குற ஏஜ் வந்து 18 இருக்கலாம், இல்லை 18க்கு மேலே இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஓட் போடுறதுக்கு எலிஜிபிள் சொல்லி பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இந்த எல்ஸ் பார்ட் வரணும். எல்ஸ் பார்ட் அப்படின்னா என்ன பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது. இப்போ நான் கண்டிஷனை கொடுத்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இஃப் பார்ட்டில் இருக்கிற ஒர்க் நடக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட்டில் இருக்கிற ஒர்க் நடக்கும், சரிங்களா? எல்ஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா இங்கே டைப் பண்ணிக்கிறேன். ஸோ எல்ஸ் பார்ட். ஸோ இப்போ ரெண்டு பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இஃப் கண்டிஷன் அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஸ் பார்ட், சரிங்களா? இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துட்டு அப்படின்னா அதுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா எலிஜிபிள் ஃபார் ஓட்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக வந்து இங்கே டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஸோ எலிஜிபிள் ஃபார் ஓட்னு நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? சில இன்கேஸ் வந்து அங்கே எலிஜிபிள் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எல்ஸ் பார்ட்டில் வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்னு கொடுத்துக்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஏஜ் வந்து நான் 25 நான் கொடுத்துருக்கேன். கண்டிஷன் வந்து 18 இல்லை 18க்கு மேலே இருந்துச்சுன்னா ஸோ எலிஜிபிள், ஓகேங்களா? இப்போ 25 அப்படிங்கிறனால நமக்கு என்ன வரும் அப்படின்னா எலிஜிபிள் ஃபார் ஓட்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து H1 டேக் நான் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ H2 டேக் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ H2 டேக் வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சேம் பார்த்தீங்க அப்படின்னா கீழேயும் வந்து H2 டேக் வந்து ஓப்பன் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ H2 டேக் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைனலாக H2 டேக் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எலிஜிபிள் ஃபார் ஓட்னு சொல்லி பிரிண்ட் இருக்குது. ஏன்னா வந்து ஏஜ் வந்து நான் 25 நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 நான் கொடுக்குறேன். 12 கொடுத்து இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட்டில் பண்ணால் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட் சொல்லி பிரிண்ட் இருக்குது. ஸோ ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த ஏஜ் வந்து 18 கீழே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட் சொல்லி பிரிண்ட் இருக்குது, ஓகேங்களா? நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஒரு நம்பர் நான் கொடுக்க போகிறேன். அந்த நம்பர் வந்து ஆன் நம்பரா இல்லை ஈவன் நம்பர் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்பர் சொல்லிட்டு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். லெட் நம்பர் ஈக்குவல் 10 நான் கொடுக்குறேன். 10 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஈவன் நம்பர். எப்படி நம்ம வந்து ஆன் நம்பர் ஈவன் நம்பர் செக் பண்ணுறது அப்படின்னா இப்போ ஒரு நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணும்போது அதுக்கு ரிமைண்டர் வேல்யூ வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது வந்து ஈவன் நம்பர். இல்லை நாட் ஈக்குவல் 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆன் நம்பர், ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கண்டிஷன் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் எனக்கு கொடுத்துக்கிறேன். ஸோ இஃப்பில் வந்து நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்பொழுது அதோட ரிமைண்டர் வேல்யூ 0வாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈவன் நம்பர் சொல்லி பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ இங்கே நம்பர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிமைண்டர் வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மாடுலோ சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் மாடுலோ 2 ஈக்குவல் 0 நான் கொடுக்குறேன். ஸோ என்ன மீனிங் அப்படின்னா இப்போ இந்த நம்பர் அப்படிங்கிற வேரியபிள் இருக்கிற நம்பர் வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்பொழுது அதோட கோஷின் ரிமைண்டர் வேல்யூ, ஓகேங்களா? கோஷின் கிடையாது, ரிமைண்டர் வேல்யூ வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈவன் நம்பர். ஸோ அப்போ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் ஜஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் given value
ஸோ அந்த வேல்யூ இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே டபுள் கோட்ஸுக்கு ப்ளஸ் ப்ளஸ் சிம்பிள் நான் கொடுத்துக்கிறேன். இங்கே அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகணும். ஸோ கிவன் வேல்யூன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆகிடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இஸ் ஈவன் நம்பர். ஓகேங்களா? ஸோ கிவன் வேல்யூ அந்த வேல்யூ பிரிண்ட் ஆனதுக்கப்புறமா இஸ் ஈவன் நம்பர் சொல்லி பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஆன் நம்பர். சரிங்களா? 2வால் டிவைட் ஆகலை, அதாவது டிமைண்ட் வேல்யூ 0வாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்ஸ் பார்ட்டில் அது வந்து ஆன் நம்பர் சொல்லி பிரிண்ட் ஆகணும். ஸோ ஆன் நம்பர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா கிவன் வேல்யூ 10 இஸ் ஈவன் நம்பர் சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ வேல்யூக்கு பதிலாக நம்ம நம்பர்னு வச்சுக்கலாம். ஸோ கிவன் நம்பர், ஸோ இங்கே கிவன் நம்பர் இஸ் ஈவன், இங்கே ஃபைனல் நம்பர் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ கிவன் நம்பர் 10 இஸ் ஈவன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்பர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 5 நான் கொடுக்குறேன். இப்போ 5 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன் நம்பர். ஸோ இப்போ கிவன் நம்பர் 5 இஸ் ஆடு சொல்லி பிரிண்ட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன் நம்பர் இல்லை ஈவன் நம்பராக நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு 19 நான் கொடுத்து சேவ் பண்ணுறேன். அவுட்புட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை கிவன் நம்பர் 19 இஸ் ஆடு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் 20 நான் கொடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அது வந்து ஈவன் நம்பர். ஸோ கிவன் நம்பர் 20 இஸ் ஈவன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா நெஸ்டட் இஃப் பற்றி பார்க்க போகிறோம். நெஸ்டட் இஃப் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஃப்பில் வந்து இன்னொரு இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறது. ஓகேங்களா? ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளார இன்னொரு இஃப் கண்டிஷன் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நெஸ்டட் இஃப். சரிங்களா? ஸோ அதே எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மார்க் நம்ம என்டர் பண்ண போகிறோம். ஸோ அந்த மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 35க்கு மேலே இருந்தால் பாஸ். ஓகேங்களா? இப்போ 100க்கு நம்ம மார்க் எடுத்துக்கலாம். ஸோ 100க்கு மேலே மார்க் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்வாலிட் மார்க். ஸோ 100க்குள்ளார அதாவது 35க்கு மேலே 100க்குள்ளார இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ரிசல்ட் வந்து பாஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். ஸோ இன்கேஸ் வந்து 35 கீழே மார்க் இருக்குது அப்படின்னா நமக்கு ஃபெயில்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 கண்டிஷன் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்கோர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 34 நான் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இஃப் கண்டிஷனில் வந்து இந்த 34ங்கிறது வந்து எந்த ரேஞ்சில் இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இஃப்பில் வந்து இந்த ஸ்கோர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் ஈக்குவல் 35க்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 35 இருக்கலாம் இல்லை 35க்கு மேலே இருக்கலாம். அந்த நெக்ஸ்ட் இப்போ இன்கேஸ் வந்து 35க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக எல்ஸ் பார் வந்துடும். ஓகே? ஏன்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். இங்கே என்ன கண்டிஷன் நான் கொடுத்துருக்கா அப்படின்னா இந்த ஸ்கோர் இருக்கிற வேல்யூ வந்து 35 இல்லை 35க்கு மேலே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் நமக்கு இந்த இஃப் கண்டிஷனுக்குலாம் வரும். ஓகேங்களா? இல்லை இன்கேஸ் வந்து வேல்யூ வந்து 35க்கு கீழே இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நமக்கு எல்ஸ் பார்ட் போயிடும். ஓகேங்களா? 35க்கு கீழே இருந்தாவே டேரெக்டாக நம்ம என்ன பிரிண்ட் பண்ணிக்கலாம்னா ஃபெயில்னு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணாலும் டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஃபெயில் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ H2 டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே ரிசல்ட் வந்து ஃபெயில். ஸோ ரிசல்ட் ஃபெயில் சொல்லி பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இல்லை இன்கேஸ் வந்து எனக்கு வந்து 35க்கு மேலே இருக்குது மார்க் அப்படின்னா நம்மளுக்கு இஃப் கண்டிஷனில் வந்துடும். ஸோ இந்த இஃப்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இஃப் கண்டிஷன் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். இந்த ஸ்கோர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 100 இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து நம்ம 100க்கு தான் மார்க் நம்ம வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 100க்கு மேலே மார்க்கு போகாது. அப்படி போயிடுச்சு அப்படின்னா ஸோ அது வந்து இன்வாலிட் மார்க். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம கொடுக்குற ஸ்கோர் வந்து 35 இல்லை 35க்கு மேலே இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷனில் வரும். இந்த இஃபில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்டிஷனை செக் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்கோர் வந்து லெஸ் தென் ஈக்குவல் 100 இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து பாஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். இல்லை அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த இஃப் கண்டிஷனுக்கு ஒரு எல்ஸ் பார்ட் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இங்கே ரிசல்ட் வந்து பாஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடணும். ஸோ அப்படி இல்லைன்னா இங்கே வந்து ஒரு எல்ஸ் பார்ட் நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த எல்ஸ் பார்ட் நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இன்வாலிட் மார்க் சொல்லி பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? என்ன மீனிங் அப்படின்னா ஸோ இதில் இன்கேஸ் வந்து நம்ம கொடுக்குற ஸ்கோர் வந்து 100க்கு மேலே இருக்குது அப்படின்னா டேரெக்டாக எல்ஸ் பார்ட் வந்துடும். எல்ஸ் பார்ட்டில் போயிட்டு ஸோ இன்வாலிட் ஸ்கோர்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்வாலிட் ஸ்கோர். ஸோ இப்போ நான் அந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா ஃபெயில்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஏன்னா நான் 34 அப்படிங்கிற வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட் நமக்கு வந்து ஃபெயில்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சு. இல்லை இன்கேஸ் வந்து நான் 35 நான் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 35 கொடுத்தாவே நம்மளுக்கு வந்து பாஸ் தான்.
இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன், அவுட்புட் நம்மளுக்கு வந்து பாஸ்ன்னு சொல்லி ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இல்லை நான் வந்து 100க்கு மேலே மார்க் கொடுக்குறேன், இப்போ 110 நான் கொடுக்குறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து மார்க்கே பார்த்தீங்கன்னா 100க்குள்ள தான் நம்ம வைக்கிறோம். இல்லை மார்க் வந்து நான் கொடுக்குற ஸ்கோர் வந்து 110 இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது வந்து இன்வாலிட் ஸ்கோரு நம்மளுக்கு அவுட்புட்லேயும் அதுதான் பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இன்வாலிட் ஸ்கோர்னு சொல்லி பிரிண்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளார இன்னொரு இஃப் கண்டிஷன் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நெஸ்டட் இஃப். சரிங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா எல்ஸ் இஃப் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம இஃப் பார்த்தாச்சு, எல்ஸ் பார்த்தாச்சு, அந்த நெஸ்டட் இஃப்னு பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த எல்ஸ் இஃப் பற்றி பார்க்கலாம். ஸோ எல்ஸ் இஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா இஃப் கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு ஒர்க் நடக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா இன்னொரு கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் போய்ட்டு ஒரு கண்டிஷன் செக் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை வந்து நீங்கள் எத்தனை எல்ஸ் இஃப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எல்ஸ் இஃப் தான் யூஸ் பண்ணணும்னு கேட்டால் கிடையாது, நீங்கள் வந்து எத்தனை எல்ஸ் இஃப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இஃப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு இஃப் தான் யூஸ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் வந்து இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எத்தனை எல்ஸ் இஃப் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து எல்ஸ் போட்டாலும் போடலாம், போடாமையும் விட்டுக்கலாம். ஸோ அது நம்மளோட விருப்பம் தான். ஸோ ஃபைனலாக வந்து எல்ஸ். ஓகேங்களா? இன்கேஸ் வந்து இந்த ரெண்டு கண்டிஷனுமே நம்மளுக்கு மேட்ச் ஆகலாம், நான் கொடுக்குற கண்டிஷன் வந்து எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக எல்ஸ் பார்ட்டில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது வந்து டேரெக்டாக பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு மார்க் நான் கொடுக்க போகிறேன். அந்த மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 35லேருந்து ஒரு 50க்குள்ளே இருந்தால் அவங்க வந்து சி கிரேடு, இல்லை 50லேருந்து 80க்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து பி கிரேடு, 80க்கு மேலே வந்துட்டு 100க்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஏ கிரேடுன்னு சொல்லி நம்ம வந்து கிரேடு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எல்ஸுக்கு யூஸ் பண்ணி. சரிங்களா? ஸோ இங்கே வந்து மார்க் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40ங்கிற மார்க் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த நம்ம ரேஞ்ச் ஃபஸ்ட் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே கமாண்ட் ஓப்பன் பண்ணி கமாண்ட் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? என்ன கண்டிஷன் அப்படின்னா மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 35லேருந்து 50க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா கிரேடு பார்த்தீங்க அப்படின்னா சி கிரேடு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 50லேருந்து 80க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கிரேட் பார்த்தீங்க அப்படின்னா பி கிரேட். அண்ட் தென் 80க்குள்ளேருந்து ஸோ 80லேருந்து இப்போ 100க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஸோ கிரேடு பார்த்தீங்கன்னா ஏ கிரேட். ஓகேங்களா? இது வந்து நாமளே சூஸ் பண்ணிக்கிறது தான். ஓகேங்களா? இந்த மார்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த கிரேடு வரணும்னு சொல்லி நாமளே சூஸ் பண்ணிக்கிறது தான், ஜஸ்ட் ஒரு கண்டிஷனுக்காக. சரிங்களா? ஸோ இல்லை நமக்கு வந்து இந்த ரேஞ்சில் இல்லை அப்படின்னா நோ கிரேட் நம்ம கொடுத்துக்கலாம். நோ கிரேட். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம டேரெக்டாக நம்ம எல்ஸில் போட்டோம் அப்படின்னா பிரிண்ட் ஆகிடும். நம்ம இந்த ஃபஸ்ட்டு 3 கண்டிஷனை நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போ இஃபில் வந்து ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணுவோம். எல்சிஃபில் பார்த்தா 2 எல்சிஃபி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 2 எல்சிஃபியும் இந்த 2 கண்டிஷன் செக் பண்ணுவோம். இல்லை நமக்கு இஃப் கண்டிஷன்லையும் எல்சிஃபிலையும் நமக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக எல்ஸ் பார்ட் வந்து நோ கிரேட்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா மார்க் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் 35க்கு மேலே இருக்கணும். இங்கே வந்து டபுள் அண்டு சிம்பிள் நான் கொடுத்துருக்கேன். டபுள் அண்டு சிம்பிள் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கண்டிஷனை கொடுக்கணும் அப்படின்னா ஸோ அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு 2 கண்டிஷன் நான் கொடுத்தாலுமே 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து ட்ரூன்னு வரும். இல்லை ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது, ஒரு கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஃபால்ஸ் தான் ரிசல்ட். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்தா நம்ம வந்து ஆப்ரேட்டர் பார்த்துருப்போம், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்தா இந்த அண்டு அப்படிங்கிற சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இன்னொரு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்க் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 50 இருக்கணும். ஓகேங்களா? 50க்குள்ளே இருக்கணும். ஸோ 50க்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரணும்னா கிரேடு சின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த document.write அப்படிங்கிற ஃபங்க்ஷனை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மார்க் வந்து 35க்கு மேலே இருக்கணும். 35க்கு மேலே இருக்கணும். ஸோ அண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகேங்களா? நம்ம எத்தனை கண்டிஷன் கொடுத்தாலுமே எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நமக்கு இந்த இஃப் பார்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அப்படின்னா ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிரேடு வரணும் அப்படின்னா கிரேடு சின்னு சொல்லி வரணும். இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா கிரேட் சி நான் கொடுத்துக்கிறேன். இல்லை எனக்கு வந்து கண்டிஷன் வந்து 50க்கு மேலே 80க்குள்ளே இருந்தால் எனக்கு வந்து பி கிரேடு வரணும் அப்படின்னா நம்ம வந்து எல்சிஃபில் நம்ம போட்டுக்கலாம். ஸோ எல்சிஃபில் பார்த்தீங்கன்னா மார்க் வந்து இங்கே என்ன பண்ணுறேன்னா 50க்கு மேலே. ஓகேங்களா? ஸோ இங்கே ஈக்குவல் தேவையில்லை, ஏன்னா வந்து ஈக்குவல் அப்படிங்கிறது நம்ம இங்கே செக் பண்ணியாச்சு, 50யோட நம்ம செக் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு 51க்குள்ள நம்ம செக் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் ஈக்குவல் கொடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் 50க்கு மேலே இருக்கணும் இந்த மார்க். அப்படி இல்லை அப்படின்னா 80க்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 80க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பி கிரேடு வரணும்.
ஸோ நீங்கள் document.write அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போய்ட்டு கிரேட் வந்து நான் பி கிரேட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இல்லை எனக்கு வந்து 80க்கு மேலே 100க்குள்ளார மார்க் இருக்குது அப்படின்னா நமக்கு ஏ கிரேட் வரணும். ஸோ அதுக்காக இன்னொரு எல்ஸ் இஃப் நம்ம போட்டுக்கலாம். ஜஸ்ட் அந்த காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து 80க்கு மேலே அண்ட் தென் வந்து 100க்குள்ளார இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிரேட் வந்து ஏன்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து நோ கிரேட். ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நமக்கு நோ கிரேடுன்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிஷன். ஸோ நம்ம கண்டிஷன் செக் பண்ணியாச்சு. நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நமக்கு வந்து 40 அப்படிங்கிற வேல்யூ வந்து மார்க் அப்படிங்கிற வேரியபிள் இருக்குது. அப்போ 40ங்கிற வேல்யூ பண்ண எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா 35க்கு மேலே 50க்குள்ளார இருக்கிற இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம கிரேடு வந்து சின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா கிரேடு வந்து சின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. இல்லை நான் இந்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பி கிரேட் வர மாதிரி நான் கொடுக்க போகிறேன். 50க்கு மேலே 80க்குள்ளார கொடுக்க போகிறேன். ஸோ 75 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 75 கொடுத்து சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு கிரேட் பின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ கிரேட் ஏ வேணும் அப்படின்னா நான் 95 நான் கொடுத்துக்கிறேன். 95 கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு கிரேட் ஏன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இல்லை இப்போ கிரேடே இல்லை. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 35க்கு கீழே இருக்குது மார்க்கு 32ன்னு இருக்குது. 32 அப்படிங்கிற ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் இஃப்லையும் இல்லை, எல்ஸ் இஃப்லையும் இல்லை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டாக கொடுத்துற எல்ஸ் இஃப்லையும் நம்மளுக்கு வந்து அந்த 32 அப்படிங்கிற வேல்யூக்கான ரேஞ்ச் எதுவுமே இல்லை. அப்போ இந்த 3 கண்டிஷன் கூடயும் மேட்ச் ஆகாததுனால நமக்கு டேரெக்டாக எல்ஸ் பார்ட் வந்து நோ கிரேட்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஏன்னா வந்து 35 கீழே இருக்கிறதுனால அவனுக்கு கிரேட் இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன். அவுட்புட்டை பண்ணால் நமக்கு நோ கிரேட்னு சொல்லி பிரிண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஸ் இஃப் அப்படிங்கிறது. ஸோ எல்ஸ் இஃப் வந்து நம்ம எத்தனை எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு இஃப் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதேமாதிரி எல்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எல்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ எல்ஸ் இஃப் மட்டும் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷனல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இஃப் அண்ட் எல்ஸ் பார்த்தாச்சு, நெஸ்டட் இஃப்னு பார்த்தாச்சு, அண்ட் தென் எல்ஸ் இஃப் பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் கண்டிஷனல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் அண்ட் எல்ஸ் அண்ட் தென் நெஸ்டட் இஃப் எல்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல டாபிக் பார்க்கலாம். ஸோ பை.